29/8/2024 காருண்யா ப்ளஸ் 536க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 28/8/2024 50-50 108க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 6-2 கொடுத்தோம், கீழே சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்தோம். 2 பாஸ் 9 பாஸ். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9-8-2. சரிங்களா? நம்ம 9-8 கொடுத்துருந்தோம், அது பாஸ். ஓகே, டபுள்ஸ் வந்து அப்படிலாம் வரும்னு நினைத்தேன். ஏ போர்டில் பாருங்கள், 9 ஏ போர்டுக்கு போயிருக்கு. சரிங்களா? 3 ஆல்ரெடி பி போர்டில் கொடுத்துருக்கோம், 3க்கு பவர் 8 தான், 8 கரெக்டாக அங்கே போயிருக்குது. சி போர்டில் நம்ம 2 ஆல்ரெடி வச்சுருக்கோம், 2 அழகாக ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங். ஆனால் நம்ம வைக்கணும் கரெக்டாக, ஏன்னா நான் ஒருத்தனால முடியாது. ஒரு நம்ம 100 பேர் பார்க்குறீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சா கண்டிப்பாக ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் வின்னிங் வாங்கலாம். அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? கெஸ்ஸிங் வைக்கிறவங்க யாராவது நம்ம கிட்ட வந்து 100 பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேராவது கெஸ்ஸிங் பண்ணி எடுத்துக்கலாங்கிறது. அந்த நம்பர் இப்படி வரும். ஆனால் போர்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அதை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், பார்த்து நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணி வச்சா அழகாக எடுக்கலாம். நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுத்து தான் இதெல்லாம் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நமக்கு 2 டிஜிட்டலில் 98ங்கிறது கரெக்டாக பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரி, ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. 98 ஏபிக்கு அழகாக பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நான் மாற்றி ரொட்டேட் பண்ணியும் வைக்க சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாதிரியே வைக்கணும் எப்போவுமே. நான் கொடுத்த மாதிரியே எல்லா நாளும் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மாறி கூட வரலாம். அதனால தான் மாற்றி கூட வைங்க நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? ஆனால் 92 ஏசியில் வந்துருக்குது நம்ம இதில் ஆல் போர்டில் கொடுத்ததில்ல. சரிங்களா? ஆக மொத்தம் 3 டிஜிட்டல் வின்னிங்கும் அழகாக வந்திருக்குது. இங்கே 9-8, இங்கே 5 கொடுத்துருக்குறோம், 2 கொடுத்துருந்தோம், ஒரு ஃபுல் வின்னிங் இதில் பாக்ஸில் வந்திருக்கோம். எல்லாத்துலேயும் எல்லாம் கலந்து நம்ம கொடுக்குறோம், ஏதாவது ஒரு வின்னிங் வந்துடணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் போயிடலாமா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங். சரிங்களா? கேரளா டிஆர் புக்கிங் போடுறதுக்கு ஒரு சிறந்த எண். சரிங்களா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? 8610575149. சரிங்களா? நாளைக்கு உண்டான ஆல் போர்டு நம்பர் 824. சரிங்களா? 82 தான் நம்மளுக்கு மெயினாக வருது. திரும்பவும் நாளைக்கும் 82 வர மாதிரி இருக்குது. 2ஆம் நம்பரும் திரும்ப உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 824. சரிங்களா? 82 தான் ஆல் போர்டு நம்பர் மெயின். இது சப்போர்ட் நம்பர், ஒரு வேளை இதுவும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை நீங்கள் ஆல் போர்டு நம்பர் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக 8-2 நம்ம மெயினில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 8 ஸ்ட்ராங்காக வருதுன்னா சப்போர்ட்டுக்கு 3ஐயும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம அப்படி கொடுக்குறோம். சரிங்களா? 2 எடுக்கிறீங்களா, சப்போர்ட்டுக்கு 7 எடுத்துக்கோங்க. 4 எடுக்கிறீங்களா, 9 எடுத்துக்கோங்க. இது தான் ஆல் போர்டு நம்பர் வரும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் 3ஐயும் வச்சா நமக்கு நட்டம் தான் வரும். 2 நம்பர் வைக்கலாம். சரிங்களா? அதனால் 2 நம்பர் அதுக்கு வந்துட்டு எந்த நம்பர் நீங்கள் ஒரு நம்பர் இதில் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பவர் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வின்னிங் வரும். 3 பேரில் ஒரு ஆளாவது கண்டிப்பாக வின்னிங் வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, அதேமாதிரி ஏ போர்டில் 1-6 நாளைக்கு. சரிங்களா? 1-6 என்னுடைய கணிப்பில் இருக்குது. பி போர்டில் 3-8, திரும்பவும் 8 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 3 கொண்டு வரணும். சரிங்களா? சி போர்டில் நாளைக்கு 2 தான் திரும்பவும் வர்றது மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? அப்படி 7ஆம் நம்பர் வரலைன்னா இந்த 4 தூக்கி அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா விவரமாக கிடைக்குங்க. 3 டிஜிட்டல் பேட்டர்ன், 2 டிஜிட்டல் எல்லாம் எடுக்கிறது பார்க்குறதில்ல ஒரு முக்கியம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது, இந்த இடங்கள் தான். சரிங்களா? இதில் எப்படி வருங்கிறது தான் மாற்றி மாற்றி உங்களுக்கு நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த 4ஆம் நம்பர் சி போர்டுக்கு தான் வருமானா அப்படி கிடையாது. சரிங்களா? எதுக்கு வேணாலும் வரலாம். அவுட்டில் நான் எப்பவுமே ஒரு நம்பர் வைக்கிறேன்னா அது சி போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம், ஏ போர்டுக்கும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? இல்லை வராமலையும் போகலாம். ஆனால் போர்டு வரை இது மாறுறதுக்கு கொஞ்சம் சான்ஸுகள் இருக்கும். நம்ம போடும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்டு போட்டோன்னா நல்லா வின்னிங் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 62, 21, 13, 18, 78, 17, 37, 38. சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். நான் கொடுக்குற மாதிரியே அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 62, 26 ஒன்று வச்சுக்கணும். ஆல் போர்டுக்கு வைங்க ஏபிபிசி ஏசி. சரிங்களா? 21 வைக்கிறீங்களா, 12 வைங்க. ஏன்னு சொல்ல முடியாது. 21 தான் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, 12ஆகவும் அடிக்கலாம்.
அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13 அதே மாதிரி தான், 31 அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும். அதை கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ABBCC ஆல் போர்டு வைங்க. நாளைக்கு டபுள்ஸ்னு வந்து அந்த நம்பர்லாம் வரணும். 88 வரலாம், 33 வரலாம், 11, 66 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 7ஆம் நம்பர் இல்லை 2ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆனால் இது அதிகபட்சம் வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 நம்பர் தான் நமக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. 88, 11 தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. 33 வருமானு தெரியல. ஆனால் வரது 8 வருங்கும் போது 8 3ஆக கூட மாறலாம். ஏன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் தான் 3. அதனால் மாற வாய்ப்பு இருக்கும். 6 வருமானம் 1 வருது, சொல்ல முடியாது. 1 6ங்கிற மாதிரி கூட அடிச்சுவாங்க. அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். 132, 162, 137, 141, 704, 184, 368, 184ங்கிற ஒரு 8 செட்டு பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் பாக்ஸாக வந்தால் போடுங்க, இல்லை மாற்றி வச்சுட்டு போடுங்க. கான்ஃபிடென்ஸாக நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை பாக்ஸாக போடுங்க. சரிங்களா? எல்லா செட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் வின்னிங் கொடுக்க முடியாது. மாதத்தில் ஒரு வின்னிங் இல்லை 2 வின்னிங் எடுக்கலாம். அதுலேயும் பிசி தான் வரும். சில நேரம் ஃபுல்லாகவும் வரும். சரிங்களா? பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. போர்டு பிரகாரத்தில் நீங்கள் அழகாக செட் பண்ணி வச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். போர்டு மட்டும் எப்போவும் அழகாக ஒரு வின்னிங் தரும். வாரத்தில் ஒரு 3 வின்னிங் நம்ம வைக்கணும். கரெக்டாக வச்சோம்னா வரும். சரிங்களா? ஏன் ஒருத்தனால் முடியாது. இந்த போர்டுக்கு இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஐடியா. 10 பேர்த்தில் ஒரு 20 பேர் கூட செட் பண்ணி வைக்கலாம். அழகாக 20 பேர் வின்னிங் வாங்கலாம் ஒரு 100 பேரில். சரிங்களா? அதுக்காகத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளுடைய கேரளா புக்கிங் இருக்குது. சரிங்களா? 8610575449 கேரளா மற்றும் டியர் புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறது மட்டும்தான் அது. சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.